வெல்கம் டு 30 days of spoken English class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது adjective. Adjectiveனா என்ன அப்படிங்கிறத ஒரு டெஃபினிஷனில் பார்த்துடலாம். An adjective is a describing word. It describes or modifies a noun, a person, place, thing or idea by giving more information about it. Adjective அப்படிங்கிறது என்னென்னா ஒரு describing word, விவரிக்கிற ஒரு வார்த்தை. இது எதெல்லாம் விவரிக்குது, இது எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது, இல்லை எதெல்லாம் மாடிஃபை பண்ணி சொல்லுது அப்படின்னா ஒரு நவுன்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலே பார்த்துட்டோம். என்ன உங்களுக்கு என்னன்னு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் அந்த பழைய வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். நவுன் என்னென்னா பர்சன், திங், பிளேஸ் ஆர் ஐடியா, அதுதான் நவுன். அதை நவுனுன்னா ஜென்ரலாக இவ்வளோ தான் வரும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது பை கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஒரு நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் இந்த அட்ஜெக்டிவ். ஸோ அது என்ன பண்ணும், டிஸ்கிரைப் பண்ணும், இல்லைனா மாடிஃபை பண்ணும். இப்போ எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கேட்டகரிஸ் நான் சொல்கிறேன். வாட் கைண்ட், எந்த வகையான, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பியூட்டிஃபுல் கார்டன், எந்த வகையான கார்டன் அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது என்னென்னா அட்ஜெக்டிவ், கார்டன் என்னென்னா நவுன். ஸோ எந்த வகையான கார்டன், அது ஒரு கார்டனை பற்றி விவரித்து சொல்கிறதுனால, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால, இல்லைனா மாடிஃபை பண்ணுறதுனால இது பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி, எத்தனை. ஷி ஹேஸ் 3 cats. இங்கே எத்தனை கேட் இருக்குது, கேட்டுங்கிறது நவுன், கேட்ஸுங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ எத்தனை கேட்டு, 3 கேட்டு. ஸோ எத்தனை கேட்டு அப்படிங்கிறத இங்கே டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுனால இங்கே 3 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கேட்ஸுங்கிறது நவுன். அடுத்தது விச் ஒன், எது, அதுக்குரிய எக்ஸாம்பிள். டேக் திஸ் புக், இந்த புத்தகத்தை எடுத்துக்கோ. எந்த புத்தகம், எந்த புத்தகம் அப்படிங்கிறத இது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ திஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா அட்ஜெக்டிவ், புக் அப்படிங்கிறது நவுன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஹவு மச், எவ்வளவு. எக்ஸாம்பிள், வி நீட் சம் சுகர், எங்களுக்கு கொஞ்சம் சுகர் தேவைப்படுது. ஸோ சம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம், இது வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இங்கே சம் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், சுகர் அப்படிங்கிறது நவுன். Now let's move to examples of adjective in sentences. இது ஒவ்வொரு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். The red ball bounced away. இங்கே ரெட் அப்படிங்கிறது describes the ball. அந்த பால் என்ன கலரில் இருந்தது அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது கலரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் அ கைண்ட் கேர்ள். கைண்ட் அப்படின்னா இரக்கமான, அவர் ஒரு இரக்கமான பொண்ணு. இது யாரை பற்றி சொல்லுது, இப்போ கைண்டுங்கிறது இரக்கமானன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கேர்ளுங்கிறது ஒரு நவுன், ஒரு பொண்ணை பற்றி சொல்லுது. ஸோ நவுன், அந்த பொண்ணுங்கிற பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னா இரக்கமாக இருக்கா. ஸோ ஷீ இஸ் அ கைண்ட் கேர்ள். இங்கே கைண்டுங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஐ சா 5 birds in the tree. நான் ஒரு 5 பறவையை பார்த்தேன், மரத்தில் இருக்கிற மரத்தில் இருந்துச்சு ஒரு 5 பறவை நான் பார்த்தேன். ஸோ இங்கே 5 அப்படிங்கிறது எத்தனை பறவைகள் இருந்தது. 5ங்கிறது இங்கே டிஸ்கிரைப் பண்ணுது. எதை பற்றி சொல்லுதுன்னா பேர்ட்ஸுங்கிற ப்ளூரல் நவுனை பற்றி சொல்லுது. ஸோ 5 tells how many birds. ஸோ it is an adjective. நெக்ஸ்ட்டு he gave me this pen. அவன் எனக்கு இந்த பேனாவை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ எந்த பேனா, இந்த பேனா, திஸ் அவன் கையில் வச்சுருப்பானா இருக்கும், இல்லை இங்கே பாரு அந்த பேனா எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவானா இருக்கும். ஸோ திஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பென் அப்படிங்கிற நவுனை பற்றி சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் சில எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். இந்த டேபிளில் காட்டின மாதிரி இத்தனை டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதோட சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ், குவான்டிடேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ், இன்ட்ரிகேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ்னா என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரைப்ஸ் குவாலிட்டி, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது டிஸ்கிரிப்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டால்,
உயரம், கோல்டு குளிர், சாஃப்ட்னா மென்மை, இந்த மாதிரி அதோட குவாலிட்டியை சொல்கிறதுனால இட்ஸ் அ டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா அதோட குவாலிட்டினா அளவு. அது என்னென்ன அளவு சொல்லுதுன்னா சம், மெனி, 10, அதாவது கொஞ்சம், நிறையா, 10, 20, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி சொல்கிறதுனால இது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். அது வந்துட்டு ஒரு அளவை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவில் இந்த 4 மட்டும் தான் இருக்கும். திஸ், தட், தீஸ், தோஸ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா என்ன, இது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படி இருக்குது பார்த்தீங்களான்னு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த 4 தான். இது வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, அதே தான் இது. ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னென்னா, ஆக்சுவலி பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம ஆல்ரெடி பொசசிவ் ப்ரொனவுன்லேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ ப்ரொனவுன் பார்த்தோம். அந்த ப்ரொனவுன்லேயே நம்ம வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அப்போ யோசிக்கலாம், அப்போ அது வேறையா இது வேறையா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வரலாம். அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். பொசசிவ் அட்ஜெக்டிவும் அந்த ப்ரொனவுனில் வந்த பொசசிவ் அட்ஜெக்டிவும் இந்த அட்ஜெக்டிவில் வர பொசசிவ் அட்ஜெக்டிவும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்துட்டு எதை பற்றி சொல்லணும்னா ஓனர்ஷிப், அதாவது ஒருத்தவங்களோட ஓனர்ஷிப். இது வந்துட்டு மை, ஹேர், அவர், இதுவுமே நிறைய இருக்குது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ப்ரொனவுனில் பார்த்தோம். இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அட்ஜெக்டிவ் பார்ட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரகேட்டிவ்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரகேட்டிவ்னா ஒருத்தவங்களை கேள்வி கேட்குறது, தட் இஸ் இன்ட்ரகேட்டிவ். ஸோ இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன இருக்குன்னா விச், வாட், ஹூஸ். ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ்டு இன் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ், பகிர்ந்து கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ சொல்லுவாங்க நமக்கு சாக்லேட்டில் பர்த்டேல நம்ம ஸ்கூல்லையோ காலேஜில் சொன்னால், காலேஜில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, இந்த சாக்லேட் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்னா பகிர்ந்து கொடுக்குறது. ஸோ ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர்னு இன்னொன்று இருக்கும். ஸோ இது வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஒன்று இண்டிவிஜுவல், ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் மெம்பரை சொல்லும். அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லும். இண்டிவிஜுவலையும் சொல்லுவோம், இல்லைனா குரூப்பையும் சொல்லும். இந்த 4க்குள்ளேயுமே அது என்னென்ன அப்படிங்கிறது டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ்னா 2 பொருட்கள், கம்பேர் 2 திங்ஸ். இதில் 2 பொருட்கள் தான் இருக்கும். ஸோ இது 2ல் எது பெட்டர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும், இல்லைனா எது ஒஸ்ட்டுங்கிறது கூட கம்பேர் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். அதோட எக்ஸாம்பிள் டாலர், ஸ்மாலர், பெட்டர். இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்படின்னா இது வந்துட்டு நிறைய விஷயங்களோட கம்பேர் பண்ணி அதுலேயே எது பெஸ்ட்டு, தி பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், பெஸ்ட். ஸோ இதெல்லாம் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். Descriptive adjectives are words that describe the quality or characteristics of a noun. Descriptive adjective ஓட வேலை என்னென்னா, ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்லுது, ஒரு நவுனோட குவாலிட்டியை பற்றி சொல்லுது, இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணாதிசயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவோட வேலை. ஸோ இது எந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, வாட் கைண்ட். நம்ம முன்னாடி பார்க்குறப்பெல்லாம் வந்து ஜென்ரலாக தான் பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றையும் உள்ள நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுங்கிறது நம்ம கொஞ்சம் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அதுலேயும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக இந்த அட்ஜெக்டிவ் இப்படி தான் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ இதில் சொல்லுவேன். ஸோ இது என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணோன்னா, வாட் கைண்ட், எந்த வகையான, வாட் கலர், என்ன கலர், வாட் சைஸ், என்ன சைஸ், வாட் ஷேப், எந்த ஷேப்பு, வாட் ஃபீலிங் ஆர் எமோஷன், நம்மளோட எமோஷன்ஸ் என்ன, வாட் ஆரிஜின் ஆர் ஏஜ், எங்கேருந்து வரோம், நம்மளோட ஆரிஜின் என்ன, நம்மளோட வயசு என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்லும். ஸோ இதோட சென்டென்சஸ், டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்ப்போம். The bright sun shone through the clean windows. இங்கே பிரகாசமான சூரியன் சுத்தமான ஜன்னல் வழியாக ஒளிர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பிரகாசமான சூரியன். இப்போ இங்கே சன்னுங்கிறது என்ன, ஒரு நவுன். அந்த சன் எப்படி இருந்ததா, பிரகாசமாக இருந்ததா. அதே மாதிரி இங்கே விண்டோங்கிறது என்னென்னா ஒரு நவுன். அது எப்படி இருந்தது, க்ளீன், சுத்தமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணி சொன்னதுனால இது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், போத் பிரைட் அண்ட் க்ளீன்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு a tiny kitten was sleeping on the sofa rug. ஒரு சிறிய பூனைக்குட்டி மென்மையான கம்பளத்தின் மீது தூங்கி கொண்டிருந்தது. இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது நவுன். கிட்டன்கிறது ஒரு நவுன். எப்படிப்பட்ட கிட்டனா? சிறிய கிட்டன், சிறிய ஒரு பூனைக்குட்டி. அதே மாதிரி சாஃப்ட் ரக். ரக்குன்னா என்ன? அந்த கம்பளம், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் மேட் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அது எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அதில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருந்தது? ரக் எப்படி இருந்ததுன்னா சாஃப்ட். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இங்கே டைனி சாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஹீ கேவ் ஹர் அ பியூட்டிஃபுல் ரெட் ரோஸ். அவளுக்கு ஒரு அழகான சிவப்பு ரோஜாவை கொடுத்தான். இதில் வந்துட்டு 2 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல், ரெட் ரோஸ். இது எப்படி இருந்தது? அழகாகவும் இருந்தது. எந்த வகையாக இருந்துச்சுன்னா அழகாக இருந்துச்சு. என்ன கலரில் இருந்தது? ரெட் கலர் ரோஸ். என்ன நிறைய கலர்ஸ் ரோஸ் இருக்குது. ஸோ அது என்ன கலர் ரோஸுங்கிறதையும் அவங்க இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ரெட் கலர் ரோஸ், பியூட்டிஃபுல் ரெட் ரோஸ். இதில் பியூட்டிஃபுல் ரெட் அப்படிங்கிறது அழகான ஒரு சிவப்பு ரோஜா அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். சாரி, ரோஸுங்கிறது நவுன், ரோஜா அப்படிங்கிறது நவுன். அது எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல் ரெட், அழகாக சிவப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால இட் இஸ் அ adjective. It is an adjective. Next, we stayed in an old wooden cabin. இதில் நாங்கள் ஒரு பழைய மரக்குடிலில் தங்கினோம். இங்கே ஓல்டு அப்படிங்கிறது என்னென்னா பழமையானன்னு சொல்கிறது. இது எதை பற்றி விவரிக்குது? எது பழசாக இருந்துச்சு? ஒரு உடன் கேபின். ஒரு கேபின்னா தெரியும்ல, நம்ம ஒரு பிளேஸில் போய் நம்ம தங்குவோம்ல, அது வந்துட்டு மோஸ்ட்லி அது வந்துட்டு ஒரு தங்குமிடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்குமிடம் எப்படி இருந்ததுன்னா எதால் செய்யப்பட்டிருந்ததுன்னா வுட்டால் செய்யப்பட்டிருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா ஓல்டு, பழமையாக இருந்தது. ஸோ இங்கே அந்த உடன் கேபினை பற்றி பேசுகிறதுனால, அது எப்படி இருந்ததுன்னு விவரிக்கிறதுனால இங்கே ஓல்டுங்கிறது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, த ஆங்க்ரி டாக் barked அட் த ஸ்ட்ரேஞ்சர். கோபமான நாய் அந்நியரை பார்த்து குரைத்தது. இங்கே டாக், இந்த டாகோட ஃபீலிங், அதோட எமோஷன் எப்படி இருக்குது? கோமா இருக்குது. ஏன்னா அது ஸ்ட்ரேஞ்சர்னா யாருன்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கு நம்ம அதாவது நாய் தெரியாதவங்க வந்து நாய் என்ன பண்ணுவோம்? குலைக்கும். ஸோ த ஆங்க்ரி டாக், கோபமான நாய். நாய்ங்கிறது இங்கே நவுன், கோபமான அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். Quantitative adjective tells us how much or how many of something there is. They describe the quantity or amount of a noun. They answer questions like how many, how much. குவான்டிட்டினா அளவு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னா இது எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஏதாவது ஒன்று, இட் குட் பி எனி திங். ஒரு பொருளோ ஒரு மனுஷங்களோ யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி, இல்லை அனிமல்ஸ், இது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ தே டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆர் அமௌண்ட் ஆஃப் அ நவுன். குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் ஆஃப் அ நவுன், அதாவது அதோட அளவையும் இல்லை எத்தனை வகையான அமௌண்ட் இருக்குது அப்படின்றதையும் நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது இது. ஸோ இது என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுதுன்னா ஹவு மெனி, ஹவு மச். ஆல்ரெடி வி ஹவ் சீன் திஸ். எத்தனை, எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுது. இதோட எக்ஸாம்பிள்ஸ், வி ஹேட் சம் ஜூஸ் லெஃப்ட் இன் த ரக். எங்ககிட்ட கொஞ்சம் ஜூஸ் இருக்குது. எங்கள் குவளையில் எங்களிடம் சிறிது பழச்சாறு மீதம் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஜூஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி. அதே மாதிரி ஃபியூ பீப்புள் அண்டர்ஸ்டுட் த மெசேஜ். மிக சிலரே செய்தியை புரிந்து கொண்டனர். கொஞ்சமான மக்கள், இது வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலை. கொஞ்சம் மக்கள், நம்ம நம்பரிங் பண்ணியும் சொல்லலை. கவுண்டபிள் நோனாகவும் இது வரல, அன்கவுண்டபிள் நோன். ஸோ கொஞ்சம் மக்கள் அப்படிங்கிறப்ப சிலரே அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே சொல்லுது. கொஞ்சம் மக்களுக்கு தான் செய்தி புரிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஃபியூ, சிலரே அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் 3 பென்சில் இன் மை பேக். இங்கே கரெக்டாக தெரிஞ்சிருது எத்தனை பென்சில் இருக்குன்னா 3 பென்சில். என் பையில் 3 பென்சில்கள் உள்ளன. ஸோ நமக்கு ஷுவராக தெரிஞ்சது 3 பென்சில் தான். ஸோ இங்கே 3 அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் தேர் ஹோம்ஒர்க். நம்ம ஸ்கூலுக்கு போனே சொல்லுவாங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போகிறப்ப எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அனைத்து மாணவர்களும் தங்கள் வீட்டு பாடத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அனைத்து அப்படிங்கிறதும் குவான்டிட்டி தான். எல்லாரும், ஆல், அனைத்து, இந்த ரெண்டுமே வந்துட்டு குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான்.
அதே மாதிரி she didn't show much interest in the topic. அவளுக்கு அந்த தலைப்பில் அவள் அதிக ஆர்வம் காட்டவில்லை. அந்த பொண்ணுக்கு அந்த டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டாபிக் வந்து அந்த பொண்ணுக்கு பெருசாக பிடிக்கலை. ஸோ இங்கே மச் அப்படிங்கிறது அதிக அளவு அவளுக்கு இல்லை. ஸோ இங்கே மச்சுங்கிறது அதிகம். ஸோ குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ், இதுவும் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். Demonstrative adjective. Demonstrative adjectives are used to point out or show which noun we are talking about. இதில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இது இப்படி இருந்தது அது இப்படி இருந்தது. மோஸ்ட்லி டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி காலேஜ்லலாம் நம்ம நிறைய சொன்னோம். நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க, இதை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள், லேபில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன்னா இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது நம்ம சொல்கிறது தான். ஸோ அது என்னதுன்னா யூஸ் டு பாயிண்ட் அவுட், இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றி தான் நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதில் வந்துட்டு இது 4 தான் இருக்கும். திஸ், தீஸ், தேட், தோஸ். ஸோ திஸ், தீஸ் அப்படிங்கிறது இந்த, அதாவது கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட், நியரில் இருக்க ஆப்ஜெக்ட். தேட், தோஸ் அப்படிங்கிறது அந்த, அப்படின்னா ஃபார், தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் அண்டு தீஸ், திஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் தீஸ், தேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் தோஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலத்தில் பார்க்கலாம். திஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் அ சிங்குலர் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா, இந்த திஸ்ங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா நியர், பக்கத்தில் இருக்குது. திஸ் புக் இஸ் மைன், ஒரு டேபிளில் புக் இருக்குது. அப்போ ஒரு 4 இங்கிலீஷ் புக் இருக்குது. அப்போ நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன் இது என்னோட இங்கிலீஷ் புக்கு. இப்போது திஸ் புக் இஸ் மைன், அந்த குறிப்பிட்ட அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து தேட், அதுவும் சிங்குலர் தான், பட் இட் இஸ் ஃபார், தூரத்தில் இருக்குது. இப்போ தேட் ஹவுஸ் இஸ் ஓல்டு. இப்போ நீங்கள் எல்லோரும் குரூப்பாக நடந்து போயிட்டுருக்கீங்க, அப்போ பார்த்தீங்களா அந்த வீடை பற்றியா ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ தேட், அந்த வீடு தூரமாக இருக்க ஒன்றை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஸோ இங்கே தேட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு தீஸ், ப்ளூரல். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி திஸ்ஸோட ப்ளூரல் வந்துட்டு தீஸ். இந்த தீஸுமே கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதான். தீஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஆப்பிள்ஸ் நிறையா பார்க்குறீங்க, இந்த ஆப்பிள்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே தீஸுங்கிறது அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம பார்க்கறதுல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு தோஸுங்கிறது ப்ளூரல், தேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் தோஸ். அது எங்கே தூரமாக இருக்கிறத பற்றி சொல்கிறது. ஸோ தோஸ் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், அங்கே பார்த்தியா பறவைங்கள்லாம் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தோஸ் தூரமாக பறந்துட்டுருக்கும், வானத்தில் பறந்துட்டுருக்கும். அதனால் அங்கே தூரமாக இருக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறதுனால இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸ் சிலது பார்க்கலாம். சென்டென்சஸ், நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ். திஸ் பென் ரைட்ஸ் வெல், இந்த பேனா நன்றாக எழுதுகிறது. தட் பாய் இஸ் மை கசன், அந்த பையன் என் உறவினர், நம்ம கசன் அப்படிங்கிறப்போ. ஸோ இங்கே திஸ், தேட் ரெண்டுமே இந்த, அந்த அப்படிங்கிறது குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ், இந்த ஆப்பிள்கள் புதியவை, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி. தீஸ் மவுண்டைன்ஸ் லுக் அமேசிங், அந்த மலைகள் அற்புதமாக தெரிகின்றன. இங்கே தீஸ், தோஸ், இந்த, அந்த, இது ரெண்டுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தீஸ், தேட், தீஸ், தோஸ், இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தீஸ், தேட், தோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். Possessive adjective. A possessive adjective is a word that shows ownership or belonging. It tells us who owns something. My, your, his, her, its, our, their. ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு அது என்ன பண்ணும், இதுதான், இது எனக்கு தான், இது என்னோடது அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப்பு கொண்டாடும். இது என்னோட, எனக்கு சொந்தமானது. பொசசிவ் நமக்கு தெரியும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பொசசிவ்னஸ் இருக்கும், சிப்ளிங்ஸ்குள்ளே பொசசிவ்னஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு பொசசிவ். எனக்கு இது எனக்குரியது, இது அவளுக்குரியது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே தான் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்குள்ளே வரும். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ரொனவுனில் பார்த்தா அதே பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான் இது அட்ஜெக்டிவ்லேயும் வர்றதுனால நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ரெண்டையுமே ஒன்று தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே வேணாம். பொசசிவ் அட்ஜெக்டிவ், ப்ரொனவுனில் வர்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவில் வர பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஒன்று தான். ஸோ நான் திருப்பியும் உங்களுக்கு அது அட்ஜெக்டிவ்குள்ளே வர்றதுனால திருப்பி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சென்டென்ஸ் யூஸிங் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மை, பிலாங்கிங் டு மீ, இது எனக்கு சொந்தம். திஸ் இஸ் மை புக். யுவர், பிலாங்கிங் டு யூ. இஸ் திஸ் யோர் பென்? His, belonging to a male. This is his bag. Her, belonging to a female. She lost her keys. Its, belonging to a thing or animal. The dog wagged its tails. Our, belonging to us. This is our classroom. Their, belonging to them. Their house is big. இதெல்லாம் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மைனா என்னோடது அப்படின்னு சொல்கிறான். திஸ் இஸ் மை புக், இது என்னோட புத்தகம். யுவர்னா உன்னுடையது. இஸ் திஸ் யோர் பென், இது உன்னோட பெனாவா? நெக்ஸ்ட்டு ஹிஸ் அப்படின்னா அவனுடையது, அவனுக்கு சொந்தமானது, ஒரு ஆணுக்கு சொந்தமானது. திஸ் இஸ் ஹிஸ் பேக், அது அவனோட பேக். ஹர், பிலாங்கிங் டு அ ஃபீமேல், ஒரு பொண்ணுக்கு சொந்தமானது. ஷீ லாஸ்ட் ஹர் கீஸ், அவள் சாவியை தொலைத்து விட்டாள். நெக்ஸ்ட்டு இட்ஸ், பிலாங்கிங் டு அ அனிமல் ஆர் திங், அதாவது இது ஒரு அனிமலை பற்றி சொல்லும், இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ். இப்போ இங்கே த டாக் வேக்ட் இட்ஸ் டெய்ல்ஸ், அந்த ஒரு நாய் வந்துட்டு அதோட வாலை ஆட்டுது. அடுத்தது அவர், பிலாங்கிங் டு அஸ், நமக்கு சொந்தமானது. திஸ் இஸ் ஆர் கிளாஸ் ரூம், இது நம்முடைய வகுப்பறை. தேயர், பிலாங்கிங் டு தெம், அவர்களுடையது. தேயர் ஹவுஸ் இஸ் பிக், அவர்களோட வீடு ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி மை பிலாங்ஸ் டு மீ. எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை பேக், இது என் பை. யுவர், பிலாங்ஸ் டு யூ. இஸ் திஸ் யோர் புக், இது உங்கள் புத்தகமா? ஹிஸ், பிலாங் டு அ மேல். எக்ஸாம்பிள், that is his phone, அது அவன் தொலைபேசி. ஹர், பிலாங்ஸ் டு அ ஃபீமேல். எக்ஸாம்பிள், she forgot her umbrella, அவள் தனது குடையை மறந்துவிட்டாள். இட்ஸ், பிலாங்ஸ் டு an animal or a thing. எக்ஸாம்பிள், the dog wagged its tail, நாய் தன் வாலை ஆட்டியது. ஆர், பிலாங்ஸ் டு us. எக்ஸாம்பிள், this is our house, இது நம்ம வீடு. their, பிலாங்ஸ் டு them. எக்ஸாம்பிள், their classroom is clean, அவர்களின் வகுப்பறை சுத்தமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவில் வரும். இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ரகேட்டிவ்னால் நம்ம என்னன்றதை இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், கேள்வி கேட்குறது. அண்ட் இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் யூஸ் டு ஆஸ்க் அ கொஷின் அபவுட் அ நவுன். ஒரு நவுனை பற்றின கேள்வி எழுப்புறது தான் இந்த இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இது எந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது? தி ஆன்சர் கொஷின்ஸ் லைக் விச், எது, வாட், என்ன, ஹூஸ், எவருடைய, யாருடையது, இது யாரோடது அப்படின்னு சொல்கிறது. இப்போது அதோட சென்டென்சஸ் பார்க்கலாம். விச் புக் டு யூ லைக், உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்கும்? இப்போ நீங்கள் புக் ரீடராக இருந்தால் நிறைய ஜானர்ஸ் இருக்கும். அதில் என்ன ஜானர் உங்களுக்கு பிடிக்கும்? காமெடி பிடிக்குமா, இல்லை ரொமான்டிக் பிடிக்குமா, த்ரில்லர் பிடிக்குமா, ஃபேண்டசி பிடிக்குமா? இந்த மாதிரி எந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, வாட் கலர் ட்ரெஸ் ஆர் யூ வியரிங், நீங்கள் என்ன நிற ஆடை அணிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஸோ இங்கே வாட், என்ன அப்படின்னு சொல்கிறது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஹூஸ் பேக் இஸ் திஸ், இது யாருடைய பை? இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்கலாம், இல்லைனா எங்கேயாவது கீழே இருக்கலாம். கேட்போம்ல, இது யாருடைய பை அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ இது ஒரு பையை பற்றின இன்ட்ரகேஷன். இது யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இங்கே விச் புக் அப்படிங்கிறப்போ இங்கே புக்குங்கிறது நவுன், இந்த புத்தகத்தை பற்றி கேட்குறதுனால விச்சுங்கிறது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இங்கே ட்ரெஸ்ஸுங்கிறது இங்கே நவுன், என்ன கலர் ட்ரெஸ், வாட் அப்படின்னு கேட்குறதுனால இங்கே வாட்டுங்கிறது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஹூஸ் பேக், இங்கே பேக்குங்கிறது நவுன், யாரோட பை இது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இது ஹூஸுங்கிறது இன்ட்ரகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். Distributive adjectives refers to one person or things at a time from a group.
Distribute the group into individuals. They are used with a singular countable noun. Distributive adjective என்ன அப்படின்னா ஒரு பர்சன் இல்லைனா ஒரு திங்ஸ், அப்படி இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது ஒரே டைமில். ஸோ அதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம அதை நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இங்கே போயிட்டு ஒரு உங்கள் பர்த்டேக்கு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஒவ்வொரு பேருக்கும் கொடுப்பீங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும். ஸோ இது வந்துட்டு குரூப்புக்குள்ளேயும் வரும், இண்டிவிஜுவல்ஸ்குள்ளேயும் வரும். ஸோ இது வந்துட்டு சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்குள்ளே வரும். இது என்ன கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோன்னா விச் ஒன் எது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த டேபிள் காலத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த 4 மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், இந்த 4மே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஈச்னா இட் ரெஃபர்ஸ் டு எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலி, அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும், தட் இஸ் ஈச். எவ்ரினா ரெஃபர்ஸ் டு ஆல் டுகெதர் ஒன் பை ஒன், எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா கொடுக்குறது தான் எவ்ரி. சாக்லேட்னே வச்சுக்குவோம். ஈச் ரெஃபர்ஸ் டு எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் சாக்லேட் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் எவ்ரி ரெஃபர்ஸ் டு ஆல் டுகெதர் ஒன் பை ஒன், இதுவும் எல்லாரும் தான் ஒவ்வொரு ஆளாக கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எய்தர் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆர் டூ சாய்ஸஸ். இப்போ நீங்கள் ஒரு நல்ல சாக்லேட் வாங்கி வச்சுருப்பீங்க, பெட்டர் சாக்லேட்ஸ் ஃபார் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இதாவது 2-3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அப்போ ஸோ எல்லாரோடையும் யார் அதிகமாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த எய்தர். நெக்ஸ்ட் வந்து நெய்தர். இப்போ நீங்கள் உங்களுக்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் யாருக்குமே ஸ்பெஷலாக சாக்லேட்ஸ் கொடுக்காம எல்லாருக்கும் காமனாக ஒரே சாக்லேட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் நெய்தர். சென்டென்சஸ் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னா ஒவ்வொன்றும், இதுவுமே சிங்குலர் நவுன்ஸ் தான். இதோட எக்ஸாம்பிள்ஸ், ஈச் எம்ப்ளாயி மஸ்ட் வேர் அண்ட் ஐடி கார்டு. ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஊழியரும் அடையாள அட்டை அணிய வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுங்கள், ஐடி கார்டு போட்டுக்கோங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே. ஸோ அதனால் இங்கே ஈச்சுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எவ்ரி புக் இன் திஸ் லைப்ரரி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த நூலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் எப்படி சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா புக்ஸுமே சுவாரஸ்யமானது. ஸோ இங்கே ஒவ்வொரு அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு எய்தர் நெய்தர், ஒன்று அல்லது மற்றொன்று. இது வந்துட்டு எய்தர், 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இல்லைனா ரெண்டுமே இல்லை மற்றும் ரெண்டும் இல்லை, நெய்தர்னால் ரெண்டுமே கிடையாது. ஸோ இது எதுக்குள்ளே வரும்னா 2 திங்ஸ், 2 திங்ஸ்க்குள்ளே வந்துட்டு இது வரும். இதோட எக்ஸாம்பிள்ஸ், எய்தரோட எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் எய்தர் ரோட், போத் கோ டு த ஸ்டேஷன். நீங்கள் எந்த சாலையிலும் செல்லலாம், இரண்டுமே ரயில்வே நிலையத்திற்கு செல்கின்றன. இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ரோட் கேட்குறாங்க, நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்த சைடு போகிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு ரூட்டில் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, அது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷனை போய் தான் சேரும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது ரெண்டு ரோட்டில் எதுக்கு போனாலும் அது ரயில்வே ஸ்டேஷன் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறவங்களோட சாய்ஸில் விட்டுருவீங்க. ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே ஸ்டேஷனுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நெய்தர் ஆப்ஷன் சீம் சூட்டபிள் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்திற்கு 2 விருப்பங்களில் எதுவுமே பொருத்தமானதில்லை. இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறப்போ இதில் ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போகிறீங்க, அப்போ கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்களா, ஊட்டி போகிறீங்களா, அது ஒரு வின்டர் சீசன் வச்சுக்கோங்க. ஸோ கொடைக்கானல் போனாலும் ரொம்ப குளிரும், நமக்கு இல்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஊட்டி போனாலும் குளிரும். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே என்ன ஆகுது, டூருக்கு கரெக்டாக சூட்டபிளானது இல்லை, பிகாஸ் இட்ஸ் அ வின்டர் சீசன். அதனால் நெய்தர் ஆப்ஷன் சீம் சூட்டபிள் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட். இது ரெண்டுமே செட் ஆகாது, 2 பிளானுமே செட் ஆகாது. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணுறதுனால நெய்தர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். Comparative adjective. A comparative adjective is used to compare 2 people, things or idea. Comparative adjective என்னன்னா 2 people, 2 places, ஏதாவது 2 திங்ஸ், ஏதாவது 2 ஐடியாஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். கம்பேர் பண்ணுறது நமக்கு என்னென்ன தெரியும், ஒப்பிட்டு பார்க்குறது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என் கூட நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இப்போ சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பார்த்தியா அவன்லாம் அப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற. ஸோ தட் இஸ் கம்பேரிஷன். ஸோ ரெண்டுமே 2 பேருக்குள்ளே கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் இஆர் ப்ளஸ் தேன். சில சென்டென்ஸில் இஆரோட தேன் நம்ம ஆட் பண்ணி சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டால் அப்படிங்கிறது எப்படி மாறும்னா டாலர் தேன் அப்படின்னு சொல்லி மாறும். ஜான் இஸ் டாலர் தேன் அலெக்ஸ். இப்போ இதே நார்மல் சென்டென்ஸ்னால் எப்படி சொல்லணும்? ஜான் இஸ் டால். ஜான் ரொம்ப டாலாக இருக்கான். ஸோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்கப்போ அது எப்படி ஆகுது? ஜான் இஸ் டாலர் தேன் அலெக்ஸ். ரெண்டு பேரோட, ஜான் வந்துட்டு அலெக்ஸோட ஹைட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது சேஞ்ச் ஒய் டு ஐஇஆர். அதோடு சேர்த்து நம்ம தேனையும் சேர்க்குறோம். இது வந்துட்டு ரெண்டாவது டைப். இப்போ ஹாப்பி அப்படின்னு முடியுது. ஸோ அதை நம்ம ஐஇஆராக மாற்றுறோம். ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஆராக மாற்றி அதோட நம்ம தேன் சேர்த்துக்கிறோம். ஷீ இஸ் ஹாப்பியர் தேன் பிஃபோர் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். ஷீ இஸ் ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இருக்கா. இப்போ நம்ம யார் கூடயுமே கம்பேர் பண்ணலை. இப்போ கம்பேர் பண்ண முன்னை விட அவள் இப்போ ஹாப்பியாக இருக்கா. முன்ன மேபி அவள் சோகமாக இருந்திருக்கலாம். ஸோ ஷீ இஸ் ஹாப்பியர் தென் பிஃபோர். முன்ன இருந்த சந்தோஷத்தை விட இப்போ அதிகமாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ரெண்டு சூழ்நிலைகள், அந்த பொண்ணோட ரெண்டு சூழ்நிலைகளையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது. அந்த பொண்ணை பற்றி மட்டுமே தான் பேசுகிறோம், ஆனால் முன்னாடி சூழ்நிலையும் இப்போ சூழ்நிலையும் கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால ஷீ இஸ் ஹாப்பியர் தேன் பிஃபோர். இது வந்துட்டு செகண்ட் டைப். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு டைப். யூஸ் மோர் ஆர் லெஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன். இதில் என்ன பண்ணுவோம்? ஒன்று மோர் இருக்கும் அந்த சென்டென்ஸில், இல்லைனா லெஸ் இருக்கும். அதோட ஒரு அட்ஜெக்டிவை நம்ம சேர்ப்போம், அதோட ஒரு தேனை சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டால் மோர் பியூட்டிஃபுல் தேன். எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டால் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். திஸ் ஃப்ளார் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் தேட் ஒன். இப்போ இது கம்பேர் பண்ணாமல் நார்மல் சென்டென்ஸாக நார்மலாக சொல்கிறோம் அப்படின்னா திஸ் ஃப்ளார் இஸ் பியூட்டிஃபுல். இந்த பூ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இதை நம்ம இன்னொரு ஃப்ளாரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ திஸ் ஃப்ளார் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் தேட் ஒன். அங்கே இருக்குது பார்த்தியா, அதோட இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது? ரெண்டு பொருளுக்குள்ளே கம்பேரிஷன் நடக்குது. அதே மாதிரி திஸ் ஃபோன் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் த ஐஃபோன். இப்போ ஒரு ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. திஸ் ஃபோன் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. திஸ் ஃபோன் இஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே ஃபோனை ஐஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அந்த ஃபோன் வந்துட்டு கம்மியான காசில் தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ 20,000 ஒரு ஃபோன் வாங்குகிறோம்னா ஐஃபோன் எவ்வளோ இருக்கும்? ஸ்டார்டிங் ரேஞ்சே 80,000 அந்த மாதிரி இருக்கும். 70 to 80,000 ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபோனே ஐஃபோனோட எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது இர்ரெகுலர் கம்பேரிட்டிவ். ஸோ இது எப்படி இருக்குன்னா டோட்டலாகவே மாறிடும். ஆப்பிள் ஆர் பெட்டர் தேன் சிப்ஸ். ஆப்பிள்ஸ் ஆர் பெட்டர் தென் சிப்ஸ். ஆப்பிள்ஸ் ஆர் குட். ஆப்பிள்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த்னு வச்சுக்கிறோம். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். இப்போ ஆப்பிள்ங்கிறது நல்லது. இப்போ அதை நம்ம சிப்ஸோடு கம்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த குட்டுங்கிறது எப்படி ஆகிடுது? பெட்டராக மாறிடுது. இப்போ மொத்தமாக அந்த வார்த்தையே மாறிடும் இதில். ஸோ ஆப்பிள்ஸ் ஆர் பெட்டர் தேன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே மாறிடுது இந்த சிப்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இங்கே பெட்டர் தேன் அப்படிங்கிறது கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா a superlative adjective is used to compare 3 or more people, places or things and shows which one is the most or least of all. It answers who is the best, what is the biggest, what is the most expensive. ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னா கம்பேர் பண்ணும். ஆனால் இது 3 இல்லைனா 3க்கு மேலே இருக்கிற பீப்புளோட, பிளேசஸோட, திங்ஸோட கம்பேர் பண்ணும். அதில் வந்துட்டு என்ன பண்ணும்? இதில் யார் ரொம்ப பெஸ்ட்டு, இதில் யார் ரொம்ப ஒஸ்ட்டு, இதில் எது அதிகம் எது கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ பெஸ்ட்டை மட்டும் சொல்கிறது சூப்பர்லேட்டிவ் கிடையாது. எக்ஸ்ட்ரீம், ஒஸ்ட்டோட எக்ஸ்ட்ரீம், பெஸ்ட்டோட எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி சொல்கிறது. இது என்ன மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா யார் பெஸ்ட்டு, இதில் எது பெருசு, இதில் எது அதிகமான எக்ஸ்பென்சஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். ஆட் இஎஸ்டி ப்ளஸ் த. ஸோ ஆட் இஎஸ்டி ப்ளஸ் தங்கிறது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ டால் அப்படிங்கிறப்போ த டாலஸ்ட் அப்படின்னா அது மாறும். டாலுங்கிற அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவாக மாறுறப்ப த டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ நம்ம ஜான் இஸ் டால், ஜானு ஹைட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் ஜான் இஸ் த டாலஸ்ட் இன் த கிளாஸ். இந்த வகுப்பறையிலேயே ஜான் தான் ரொம்ப உயரமானவன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே
அந்த வகுப்பறையில் இருக்க அனைத்து ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட ஜான் தான் ஹைட்டு அப்படின்னு சொல்கிறதுனால இட்ஸ் அ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் சேஞ்ச் ஒய் டு ஐஇஆர் மாற்றணும். இதை எப்படி மாற்றணும்? ஐஇஎஸ்டின்னு சொல்லி மாற்றணும். ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே எக்ஸாம்பிள் தான். நீங்கள் 2 ஸ்லைடையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் வந்துட்டு புரிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வேணும்னா வந்துட்டு நான் கீழே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ சேஞ்ச் ஒய் இன்ட்டு ஐஇஎஸ்டி. ஸோ த அப்படிங்கிறதே அதுக்கு ஆட் பண்ணணும். த ஹாப்பியஸ்ட். நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. இன்றைக்கி அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஷீ இஸ் ஹாப்பியர் பிஃபோர் அப்படின்னு ஹாப்பியர் தென் பிஃபோர்ன்றதை நம்ம கம்பேரிட்டிவில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. இன்றைக்கி எல்லாத்தையும் விட அவள் சந்தோஷமாக இருக்கா. மேபி இது அவளோட பர்த்டேவாக இருக்கும். ஸோ ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. அவளுக்கு நல்ல மார்க்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லை அவங்க எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம். ஸோ ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட்டகரி, யூஸ் மோஸ்ட் த லீஸ்ட். மோஸ்ட்டு இல்லைனா லீஸ்ட், இது ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். அதோட நம்ம என்ன ஆட் பண்ணிப்போம்? த ஆட் பண்ணிப்போம். பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவை த மோஸ்ட் பியூட்டிஃபுல், எக்ஸ்பென்சிவ்ங்கிற அட்ஜெக்டிவை த லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக நம்ம மாற்றுவோம். திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஐ நோ. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இது ஒரு அழகான இடம்னு சொல்கிறத விட நம்ம நான் பார்த்ததுலே இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த இடம் தான் அழகான இடம். நீங்கள் ஸ்விட்சர்லாந்து போகிறீங்க, ஸ்விட்சர்லாந்து போயிட்டு என்ன பார்க்குறீங்க? அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. ஸோ அங்கே பார்த்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப அழகாக இருக்குப்பா, அந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ் மலைகள் எல்லாம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணிடுறோம். அதே மாதிரி தட் ஃபோன் இஸ் அ லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மாடல். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும், பெருசாலாம் ரொம்ப ரேட்லாம் வேணாம், ஓரளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருந்த ஒரு ஃபோன் போதும்ப்பா, சின்ன ஃபோன் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் மாடல் கிடையாது, இது கம்மியான எக்ஸ்பென்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எல்லா மாடல்ஸோடையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? அந்த ஃபோனை கம்பேர் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இதுலேயுமே இர்ரெகுலர் சூப்பர்லேட்டிவ்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதில் குட், அங்கே குட்டுங்கிறது நம்ம எப்படி பார்த்தோம்? பெட்டர்னு பார்த்தோம். இது என்ன ஆகிடும்? த பெஸ்ட் ஆகிடும். ஸோ ஷீ இஸ் த பெஸ்ட் பிளேயர். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நிறைய பிளேயர்ஸ்குள்ளே நமக்கு அவளை கம்பேர் பண்ணி அவள் தான் பெஸ்ட்டு பிளேயர், அவள் தான் இந்த இருக்கிற எல்லாத்தோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணை பற்றி நம்ம சூப்பர்லேட்டிவாக சொல்கிறதுனால இங்கே த பெஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். நம்ம இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்லாம் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ்னால் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சிருக்கோம். நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இது வந்துட்டு எங்கே வரும், எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறதுங்கிறதுலாம் நம்ம யோசித்து அதை ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம நிறைய எக்ஸசைசஸ் பண்ணியிருப்போம், டெஸ்ட் எழுதியிருப்போம். ஆனால் இந்த ஆர்டிகல்ஸே எதுக்குள்ளே வரும்னா அந்த அட்ஜெக்டிவ்குள்ளே தான் வரும். ஸோ ஆர்டிகல்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். Articles are often classified as adjectives because they modify nouns, just like adjectives do. They help us identify or specify which noun we are talking about. So articlesனா என்னென்னா, மோஸ்ட்லி இது எதுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா அட்ஜெக்டிவ்குள்ளே தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு நவுனை தான் மாடிஃபை பண்ணி சொல்லுது. அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி பண்ணுதோ, அட்ஜெக்டிவ்ஸ் என்ன வேலையை பார்க்குதோ அதை தான் அந்த ஆர்டிகல்ஸும் வேலை பார்க்குறதுனால மோஸ்ட்லி வந்துட்டு இது எதுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸை அட்ஜெக்டிவ்ஸ்குள்ளே தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுது, ஸ்பெசிஃபை பண்ணுது, எதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இன்டெஃபனைட் அண்ட் டெஃபனைட்னு 2 பார்ட்டாக பிரியுது. இன்டெஃபனைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது? குறிப்பிட முடியாத ஒன்று, ஏதாவது ஒன்று. டெஃபனைட்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்டெஃபனைட்குள்ளே நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா ஏ ஆர் ஆன், டெஃபனைட்குள்ளே த. ஸோ இன்டெஃபினைட்குள்ளே ஆர் ஆன், டெஃபினைட்குள்ளே தேன். ஸோ இது ஏன்னு சொல்லலாம், ஆனால் மோஸ்ட்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஆனே நம்ம போயிடலாம். நம்ம இப்போது அதோட டெஃபினிஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸில் நம்ம அண்ட் ஆன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆன் எப்படிங்கிறது யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின்ஸ் வித் வவ்வல் சவுண்ட். வவ்வல் சவுண்டுக்குள்ளே ஆரம்பிக்கிற வார்த்தைகள்லாம் வந்துட்டு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நவுன் வந்துட்டு வவ்வலில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கும்? ஆன் இருக்கும். ஏஇஐஓயு தான் வவல்ஸ்.
ஆக்சுவலி இட் ஹேஸ் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் வால்ஸ், ஓல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழில் வந்துட்டு வவ்வல்னு சொல்கிறதுனால நம்ம வவ்வல்னே சொல்லலாம், இல்லைனா நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அ அப்படிங்கிறது யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்டுக்குள்ளே வர வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அ வந்துடும். கான்சனன்ட்னா இந்த ஏஇ ஐஓயு தவிர மிச்ச ஆல்ஃபபெட்டில் இருக்க எல்லாமே கான்சனன்ட் தான். ஸோ அதை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஆர்டிகல்ஸ் ஞாபகம் இருந்து, ஆர்டிகல்ஸில் வந்துட்டு வேர்ல்ஸ் ஞாபகம் இருந்தால் போதும், கான்சனன்ட் நமக்கு பெருசாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பிகாஸ் வி நோ ஆல்ஃபபெட், ரைட்? ஸோ அதனால் அ அண்ட் ஆன் இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் டெஃபினைட்னா ஒன்றே ஒன்று த. ஸோ யூஸ் த வென் டாக்கிங் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் பர்சன், ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன், இல்லை ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ், இல்லை ஸ்பெசிஃபிக்கான திங்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி நோன் டு த லிசனர். இது நமக்கு என்னன்னோ அதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆன் ஆப்பிள்னா ஏதோ ஒரு ஆப்பிள், த ஆப்பிள்னா அது ஒரு பர்டிகுலரான ஒரே ஒரு ஆப்பிள். கேட்னா ஏதோ ஒரு கேட், த கேட்னா பர்டிகுலராக ஒரே ஒரு கேட். ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்குறவங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால் அங்கே த யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேஸ் பின் மென்ஷன்டு பிஃபோர், அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அந்த இப்போ நம்ம ஆன் ஆப்பிள் ஆரம்பித்தோம்னா அடுத்த சென்டென்ஸ் த ஆப்பிளாக மாறிடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது பேசப்பட்டுருச்சு. அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூஸ்டு பிஃபோர் த வேர்ட்ஸ் பிகின் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். ஐ சா அ டாக், இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாகை பற்றி மட்டும் சொல்லலை, நாட் அ ஸ்பெசிஃபிக் டாக், ஜஸ்ட் எனி டாக், ஏதோ ஒரு டாக். அதே மாதிரி ஷீ பாட் அ புக், இது எந்த பர்டிகுலர் புக்கை பற்றி சொல்லலை, ஏதோ ஒரு புக். ஹீ இஸ் அ டாக்டர், ஸோ ஒன் ஆஃப் மெனி டாக்டர்ஸ், இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள இவர் ஒருத்தர். ஸோ அதனால் அ டாக்டர். அடுத்தது ஆன், யூஸ்டு பிஃபோர் த வேர்ட் பிகின் வித் அ ஓல் சவுண்ட். ஓல் சவுண்டுக்குள்ளே வருது என்னென்னா ஏஇ ஐஓயுக்குள்ளே வரும். ஸோ ஐ ஏட் அன் ஆப்பிள் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஓல் சவுண்ட். ஸோ ஆப்பிளுங்கிறது ஒரு ஓல் சவுண்டுங்கிறதுனால இங்கே ஆன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆப்பிள், இட்ஸ் நாட் ஆல்சோ பர்டிகுலர். ஷீ சா அன் ஆல், இங்கே ஒரு ஆல் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே ஓ அப்படிங்கிறதும் ஒரு வவல் சவுண்ட். ஸோ இங்கே ஏதோ ஒரு ஆவலை பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஹீ இஸ் அன் இன்ஜினியர். ஸோ இங்கே இன்ஜினியர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இன்ஜினியர், இங்கே இருக்கிற எத்தனையோ இன்ஜினியர் இருப்பாங்க, அதுக்குள்ளே எவரோ ஒருத்தர் இன்ஜினியர் இவர். ஸோ இதுவுமே பர்டிகுலராக சொல்லலை, ஆனால் இங்கே ஈங்கிறது ஒரு வவுல் சவுண்ட். ஸோ அதனால் இங்கே நம்ம ஆன் போடுறோம். அடுத்தது த. யூஸ் த when talking about a specific person, place or thing that is already known to the listener or has been mentioned before. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது. The sun is shining. இங்கே the sun, ஏன் இங்கே the sun வந்துச்சு? There is only one sun. It is specific. இந்த உலகத்திலே நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சன் தான், அதனால் ஒன். ஸோ நம்ம ஒன்லி ஒன் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் எல்லாமே நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். த சன், த மூன், த ஹிமாலயாஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஐ சா அ கேட், த கேட் வாஸ் க்யூட். ஸோ நான் ஒரு கேட்டை பார்த்தேன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு கேட்டை பார்த்தேன், நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ அந்த கேட் அது ஒரு கேட்டுன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே கேட்டை பற்றி தான் நீங்கள் திரும்ப சொல்ல போகிறீங்க, வேறு ஒரு கேட்டை நீங்கள் மாற்றி சொல்ல போகிறது இல்லை. ஸோ த கேட் வாஸ் க்யூட், அந்த கேட் அழகாக இருந்தது. ஸோ த கேட் இஸ் நவ் நோன் ஆர் ஸ்பெசிஃபிக். இங்கே ஆங்கிற கேட், அதாவது ஒரு கேட்டுங்கிறது இப்போ ஆல்ரெடி தெரியப்பட்ட ஒரு கேட் ஆனதுனால இங்கே த யூஸ் பண்ணுறோம். தெரியப்பட்ட, ஏற்கனவே நம்ம விவரித்த ஒரு கேட்டுங்கிறதுனால த யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்கோம் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே டோருங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பீக்கருக்கும் தெரியும், லிசனருக்கும் தெரியும். அந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருக்கும் எந்த டோரை சொல்கிறாங்கன்னு தெரியும். த ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் போத் நோ விச் டோர் எதுன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது த. ஸோ ஏ அண்ட் த, இந்த மூணுமே எதுக்குள்ளே வரும்னா ஆர்டிகல்ஸ்குள்ளே வரும். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எதுக்குள்ளே கிளாஸிஃபை ஆகிருக்குன்னா அட்ஜெக்டிவ்ஸ்குள்ளே கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் லெட்ஸ் டைவ் இன்டு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எதை பற்றின டாபிக்ஸ் ஓட போகுதுன்னா, நம்ம ஃபேமிலி பற்றி, டாக்கிங் அபவுட் த ஃபேமிலி. இல்லை வெக்காபுலரிஸ் என்னென்ன மெயின் வெக்காபுலரி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆக்குபேஷன், கேரிங், சப்போர்ட்டிவ், லவ்விங், இந்த மாதிரியான வெக்காபுலரிஸ் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். இதில் சில சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ், தீஸ் ஆர், இது நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே படித்ததுனால நமக்கு இது ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ்னால் இது, தீஸ் ஆர்னால் இவங்க,
இவைகள் சாரி இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இவைகளும் வரும், இவர்களும் வரும். இதுதான் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண இப்போ பார்க்க போகிறது. ஸோ திஸ் இஸ் மை ஃபாதர். இப்போ யாருக்கிட்டாவது நம்ம சொல்கிறப்ப இவர் தான் என்னோடய அப்பா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இவர் என் தந்தை அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் மை ஃபாதர்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் மை பேரண்ட்ஸ். இப்போ 2 பேருமே வராங்க, அப்பா அம்மா வராங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன சொல்வீங்க? தீஸ் ஆர் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. அடுத்தது ஹீ ஆர் ஷீ ஓட நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்னா இஸ் சேர்த்துக்கிறோம். ஹீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ அவன் ஆர் அவள்ங்கிறது ஹீ. ஸோ அவள் இப்படி இருக்கா, இவ இப்படி இருக்கா. ஸோ அவங்க என்ன ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இப்படி சொல்கிறோம். அவங்க ஒரு ஆசிரியர், அவர் ஒரு ஆசிரியர், இல்லைனா அவள் ஒரு இல்லத்தரசி. இப்போ நம்ம ஃப்ரெண்டை பற்றி அவங்க என் ஒய்ஃப் என்னோடய ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்டு என்னவாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவள் ஒரு இல்லத்தரசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இப்போ அவரோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? ஹீ இஸ் அ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பேட்டர்ன் 3 வி ஆர் தேவோட வேர்ப். ஸோ விங்கிறது தேங்கிறதும் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம ப்ரொனவுனில் படிச்சிருக்கோம். வி லிவ் இன் சென்னை, நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். வி ஸ்பெண்ட் டைம் டுகெதர், நாங்கள் என்ன பண்ணுவோம்? சேர்ந்து நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நாங்கள் இல்லைனா அவர்கள், அதோடு நம்ம வினைச்சொல்லை சேர்க்குறோம். நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெக்காபுலரி எடுத்தது ஃபாதர் அண்ட் மதர், தாய் தந்தை, தந்தை தாய். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் பால், மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். என் தந்தையின் பெயர் பால், என் தந்தை ஒரு ஆசிரியர். மை மதர்ஸ் நேம் இஸ் ஜோ, மை மதர் இஸ் அ டீச்சர். என் அம்மாவின் பெயர் ஜோதி, என் அம்மா ஒரு ஆசிரியை. அடுத்தது brother and sister, சகோதரன் ஆர் சகோதரி. My brother's name is Albert, my brother is an engineer. என் சகோதரின் பெயர் ஆல்பர்ட், என் சகோதரர் ஒரு பொறியாளர். அடுத்தது my sister's name is Preeti, my sister is a travel vlogger. என் சகோதரியின் பெயர் பிரீத்தி, என் சகோதரி ஒரு பயண வலைப்பதிவாளர். ஸோ நீங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் விளாகர்ஸ்னால் என்ன தெரியும், ஸ்டில் வந்துட்டு நம்ம தமிழில் போடணுன்றதுக்காக நான் அப்படியே எக்ஸாக்டாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி. மை கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் லிவ் வித் அஸ். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டெல் மீ ஸ்டோரிஸ் எவ்ரி நைட். என் தாத்தாவும் பாட்டியும் எங்களுடன் வசிக்கிறார்கள். என் தாத்தா பாட்டி ஒவ்வொரு இரவும் எனக்கு கதைகள் சொல்வார்கள். ஸோ இது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற சில சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறது. ஆர் பேரண்ட்ஸ் லவ்ஸ் அஸ், வி லவ் ஆர் பேரண்ட்ஸ். எங்கள் பெற்றோர்கள் எங்களை நேசிக்கிறார்கள், நாங்களும் எங்கள் பெற்றோர்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்கிறது. தெர் ஆர் 4 members in our family. Our family members love each other. எங்கள் குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் உள்ளனர். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? 4 பேர் இருக்கோம், நாங்கள் 4 பேரும் ஒருத்தவங்களுக்கு மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன். மை ஃபாதர் இஸ் அ ஹெட் மாஸ்டர், மை மதர் இஸ் அ டீச்சர். ஸோ என் தந்தை ஒரு தலைமை ஆசிரியர், என் தாய் ஒரு ஆசிரியை அப்படின்னு நம்ம குடும்பத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நான் சென்டென்சஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல உங்களோட விஷயத்தை நீங்கள் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர், மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இங்கே கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லைனா ஒரு நோட்லேயோ நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது எழுதுங்க. இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையாக, இப்போ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இங்கே என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது கேரிங், சப்போர்ட்டிவ், லவ்விங், அக்கறை, ஆதரவு, அன்பு. ஸோ நம்ம எப்படி என்னென்ன எமோஷன்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். மை கிராண்ட் மதர் இஸ் வெரி கேரன், ஷீ டேக் கேர்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் அட் ஹோம். என் பாட்டி மிகவும் அக்கறை உள்ளவர், அவர் வீட்டில் உள்ள அனைவரையும் கவனித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை ஸ்டடீஸ், தே என்கரேஜ் மீ வென் ஐ ஃபீல் சேட். என் தாத்தா பாட்டி என் படிப்புக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள், நான் சோகமாக இருக்கும்போது அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறார். இது வந்துட்டு அவங்களோட நம்ம டீப்லி கனெக்ட் ஆகிருப்போம்ல, அந்த எமோஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம சொல்லி தான் ஆகணும். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி லவ்விங் அண்ட் கைண்ட், தே ஷோ
they always show love and affection. ஸோ என் தாத்தாவும் பாட்டியும் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் கருணையானவர்கள். கைண்ட்னா கருணையானவர்கள். அவர்கள் எப்பொழுதும் அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுதான் நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். There are 4 members in my family. My father, my mother, my brother, and me. My father works as a teacher. My mother is a homemaker. My brother is a student. We live together and help each other. I love my family very much. There are 4 members in my family. My parents, my brother, and my father is a teacher, and my mother takes care of our home. My brother is a student. We share a close bond and always support each other. I feel lucky to have such a loving family. I have loving grandparents. My grandfather and grandmother live with us. My grandfather is very kind and disciplined. My grandmother is caring and loving. They tell me interesting stories and guide me in life. They take care of me and always bless me. I love my grandparents very much. My grandparents are very special to me. My grandfather is wise and hardworking, and my grandmother is kind and caring. They always encourage me to do good things and respect others. I enjoy spending time with them and listening to their stories. They are a great support to our family. ஈஸியாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட கொஷின் கேட்கணும். என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலான்னு சொல்லி சில கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். How many members are there in your family? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? What does your father or mother do? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? Who is the youngest in your family? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட சின்னவங்க யார்? உங்கள் வீட்டில் இருக்க கடைசி பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி. What do you like most about your family? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம்.